ஹாய், வெல்கம் ஆல். எனக்கு கோல்டில் 2 என்ட்ரிஸ் கிடச்சிருந்தது. 2லையுமே ப்ராஃபிட் புக் பண்ணேன். அந்த 2 ட்ரேடுமே எப்படி நான் எடுத்தேங்கிறது சிம்பிளாக ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் மாதிரி பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 22 ஜானில் நான் ஆஃப்டர்நூன் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் லண்டன் ஓப்பனுக்கு வெயிட் பண்ணேன். லண்டன் வந்து 12:30 ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நான் பொறுமையாக வெயிட் பண்ணேன். ஒரு நல்ல மொமெண்ட் கொடுத்துருந்தான். எந்த இடத்துலன்னு பார்த்தா, இப்போ மார்க்கெட் வந்து பொறுமையாக இந்த இடத்துல செல் ஆகிட்டு இருந்தான். ஒரு ஹை போயிட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கீழே கொடுத்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இங்கே பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்த உடனே இதை நான் அழகாக மார்க் பண்ணிட்டேன். இது வந்து பிஓஎஸ் இங்கே எழுதிடுறேன். ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்துருந்துச்சு. அப்போது இதுதான் நமக்கு இருக்கிற ரேஞ்ச் ஹையு. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்க ஒரு லோவை மார்க்கெட் எடுத்துருந்துச்சு. அப்போ இந்த லோவை மார்க்கெட் எடுத்ததுனால நம்மளுக்கு ரேஞ்ச் லோவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்படி தான் வந்து எனக்கு கிடைச்ச என்ட்ரிஸில் ஒரு ரேஞ்ச் ஹையும் ஒரு ரேஞ்ச் லோவையும் மார்க் பண்ணியிருந்தேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்து தான் வேகமாக செல் ஆகிருந்தான். இந்த பிஓஎஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் தான். பிஓஎஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வேகமாக உடச்சிட்டு கீழே இறங்கியிருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய என்ட்ரிஸை வந்து இந்த இடத்துல ஒரு செல் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது இந்த ஜோன் கிட்ட வந்து இருந்ததுன்னா எடுக்கலாம்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம ரூல் படி என்னென்னா, மார்க்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் நடந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்கணும். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் இந்த இடத்துல நடக்கல. ஸோ இது வந்து இன்வேலிட் ஓபி. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு, இந்த இடத்துல மைனர் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்பவுமே மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட்னா லிக்விடிட்டி எடுத்த ஏரியா தான். அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரீவியஸாக லிக்விடிட்டி எடுத்திருந்தான். ஸோ இந்த இடத்துல ஒரு அன்மிட்டிகேட்டட் கேண்டில் எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இந்த கேண்டிலுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் செல் என்ட்ரி எடுத்துடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த கேண்டில்கிட்ட வந்ததுன்னா செல் எடுத்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மார்க்கெட் என்னன்னா, நமக்கு ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் லோ கிடச்சிருச்சு. இது வந்து ரேஞ்ச் ஹை, இது வந்து ரேஞ்ச் லோ. ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் லோ கிடச்சிருச்சு. மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்தான். நம்மளோட ஆர்டர் பிளாக்குக்கு வந்த உடனே டைரெக்டாக என்ட்ரி. ஏன்னா இதுதான் ரேஞ்ச் ஹை. இதை தாண்டி மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து அகைன் பை ஆக ஆரம்பிச்சிருவான். இந்த லோவை தான் நமக்கு வந்து எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் இந்த இதில் செல் சைடு பிஓஎஸ் நடந்திருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் செல் ட்ரெண்டு. ஸோ நான் என்னோடய ஃபஸ்ட்டு என்ட்ரிஸை வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே, டார்கெட் வந்து இந்த லோ. மார்க்கெட் என்னன்னா, மார்க்கெட் வந்து அதில் கரெக்டாக டேப் ஆன உடனேயும் ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்தான். ஒன்ஸ் இங்கேருந்து போயிட்டு இதில் டேப் ஆனோடனே ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்தா நான் இந்த ஏரியாலேயே பார்ஷியல் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அகெயின் மார்க்கெட் என்னன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் ஃபுல்லாக செல் ஆனால். ஆனால் என்னன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்மளோட லோவை மார்க்கெட் எடுக்கலை. அதுக்கு பதிலாக என்ன ஆச்சுன்னா அகெயின் மேலே போச்சு. அகெயின் மேலே போயிட்டு இந்த இடத்துல பை சைடில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்தான். நமக்கு எக்ஸ்பெக்டட், நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். இந்த இடத்துல எப்படி ஸ்டாப் லாஸ் கண்டு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சோ, இந்த இடத்துல எப்படி ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இறங்கினானோ, இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் இறங்குச்சு. ஸோ அகெயின் நம்ம அந்த லிக்விடிட்டி எடுத்த ஏரியாவில் என்ட்ரிஸ் எடுத்து அதோட லோ செல் சைட் லிக்விடிட்டி வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி தான் நடந்துருந்துச்சு. இந்த இடத்துல என்ன நடந்துருந்துச்சுன்னா, இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி தான் நம்மளோட லிக்விடிட்டி எடுத்திருந்தான். இந்த இடத்துல பை சைட் லிக்விடிட்டி, ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், அதுவும் நல்லா ஏறி நல்லா இறங்கியிருந்தான். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக அகெயின் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரிஸ் பிளான் பண்ணலான்னு சொல்லி சேம் இதுக்கு முன்னாடி எங்கே வச்சுருந்தோனோ அதே இடத்துல இது செகண்ட் என்ட்ரி பிளேஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நைட்டு, ஐ மீன் நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்தான். எக்ஸாக்ட்லி நியூயார்க் செஷன் தான். 19 நியூயார்க் செஷன் கில் ஜோனுக்கு முன்னாடி கரெக்டாக வந்தான். இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலாக இந்த இடத்துல விழுல, ஏன்னா மார்க்கெட் வேகமாக போனதுனால கொஞ்சம் தள்ளி கீழே வந்துருந்துச்சு. இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி, அதோட டிவி வந்து இந்த லோ வரைக்கும் எடுத்துருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 என்ட்ரிஸ் கிடச்சிருந்தது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த அந்த என்ட்ரிஸ், ரெண்டாவது இந்த என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி வேணால் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே வந்து டார்கெட் கொடுத்துட்டான். ஸோ இப்படி தான் இந்த 2 என்ட்ரிஸுமே நான் பிளான் பண்ணியிருந்தேன். 2 என்ட்ரிஸுமே பர்ஃபெக்டாக எனக்கு வந்து நேற்று வந்து ப்ராஃபிட் கொடுத்தான். எஸ்டர்டே வந்து இந்த 2 என்ட்ரிஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். 2 என்ட்ரியுமே பர்ஃபெக்டாக கிடச்சிது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. அந்த ஸ்கில்லை வச்சு மட்டுமே உங்களுக்கானதை ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. ஏன்னா நார்மலாக நம்ம எங்கே ஒர்க்கு போனாலும் சரி, அங்கே போனால் நமக்கு நம்மளோட ஸ்கில்லு தான் கேட்குறாங்க. அந்த ஸ்கில்லை நம்ம அடுத்தடுத்து க்ரோத் பண்ணலைன்னா இப்போ ஏஐ வந்துருச்சு, அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ நான் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் வேலையில் வச்சிருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இப்படிலாம் யாரும் சொல்கிறது இல்லை. ஆக்சுவலாக ஏஐக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லே ஆஃப் தான். எதுவுமே சொல்கிறது இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ நம்ம ஒரு பக்கம் ஒர்க்குக்கு போய் புதுசாக அன்னைக்கு இருக்கிறத புதுசாக கற்றுக்கிட்டே உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்கிறது ஓகே தான். ஆனால் அந்த வேலையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்த புதுசாக நம்ம கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்டு அந்த கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணி தான் நம்மளோட டைம் அங்கே கொடுத்து தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்குன்னு இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்ய பிடிக்குதா, உங்களுக்கு வந்து ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு, இல்லை வந்து ஏதாவது ஒரு ரீசெல்லிங், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ண பிடிக்கிறதா, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு அதை ஆட்டோமேஷனாக மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லைஃப் டைமுக்கு வந்து ஒரு செட்டப் மாதிரி தான் மணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ட்ரேடிங் தான். எனக்கு இந்த ஒரே ஒரு ஸ்கில், இந்த ஒரே ஒரு கான்செப்டில் நான் எவ்ரிடே உட்காந்து நான் என்னோடய ட்ரேட்ஸை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் எடுத்தனாவே எனக்கு அன்னைக்கு தேவையானது எனக்கு கிடச்சிடும். இதே மாதிரி வீக்லி மந்த்லி ஒரு 10 to 20 days இந்த மாதிரி நான் கரெக்டாக உட்காந்து எனக்கு தேவையான இடத்துல நான் பொறுமையாக வெயிட் பண்ணி என்னோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணி எனக்கான ப்ராஃபிட்ஸை நான் புக் பண்ணனாவே மந்த்லி நீடுக்கான என்னோட அமௌண்ட் கிடச்சிரும். ஸ்டில் இப்போவும் சொல்கிறேன், என்னோட மந்த்லி நீட்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. ஐ மீன் இந்த ட்ரேடிங்கை மட்டுமே வச்சு என்னோட மந்த்லி நீட்ஸை எப்பவுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. நான் ஒரு பக்கம் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறேன், அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் சேலரி எனக்கான அமௌண்ட் கிடைக்குது. தென் அது போக எனக்கு இதில் கொஞ்சம் அமௌண்ட் வருது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் என்னோட மந்த்லி நீட்ஸை, என்னோட மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட அடுத்த இது என்னன்னா, இந்த ஒன்றை மட்டுமே வச்சு, ஐ மீன் இந்த ட்ரேடிங்கில் இருக்கிற இந்த ஒரு இதை மட்டுமே வச்சு என்னோட மந்த்லி நீட்ஸை மொத்தமாக ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒர்க்கு போகிறத கட் பண்ணிட்டு ஃபுல் டைம் இந்த ட்ரேடில் மட்டுமே நான் வந்து ப்ராஃபிட் பண்ணி என்னோட மந்த்லி நீட்ஸுக்கான இதை பண்ணணும். அதுதான் என்னோட ஒரு இது. ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, ஏதாவது பிளான்ஸ் இருக்குது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரில அப்படின்னா, எனக்கு அதை பற்றி தெரியாது. மேபி எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் அதை பற்றி. அதனால உங்களுக்கு தேவையானதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கான டெஃபினேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ.